Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Sola. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட நான் முதவே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால் ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலி இதுக்கு பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதனோட வீடியோ வந்து பார்ட் 2 தான் இது. ஓகேங்களா? என்ன ஒரு ரீசன்னா, அது வந்து டைம் வந்து ஒரு மதியம் வந்து ஒரு 3 o'clock மேலே எடுத்தது வீடியோ அது. தென் ஒரு சிலர் வந்து மதியத்துலேயே எடுத்து காட்டுங்க ப்ரோ, ஆர்பிஎம் வந்து எந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொன்னதால் அது ஒரு வீடியோவை இது பார்ட் 2 வந்து எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னதால் இது பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? ஏன்னா பார்ட் 2 வீடியோவில் அப்போ தான் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் அந்த ஆர்பிஎம் ஸ்டாண்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் இது பார்ட் 2 வீடியோ. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக இதுக்கு பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பாருங்கள், டுடே டாலர் எவ்வளோ இருக்குன்னா $38.41 இருக்குது. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுட்டேஜில் வந்து ஒரு 37 எவ்வளோ தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ்டர்டே டாலரில் $6.30 இருக்குது. சரிங்களா? லாஸ்ட்டு 7 டேஸில் $90.76 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இது குறைஞ்சபட்சம் $132.29 வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஓகே, பேலன்ஸில் வந்து $260 இருக்கு இல்லையா, $.98. இது வந்து எப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு 20 25 இந்த டேட்டுக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பேஜ் வந்து பார்த்தாச்சுன்னா 1410 பேர் வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. தென் 95 ஆட் கிளிக் வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? இப்போது 1410 பேருக்கு 95 ஆட் கிளிக்கு நமக்கு $38.41 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ப்ரோ, அதாவது இது ஓப்பனாக சொல்லப்போனால் இது வந்து இந்தியாவிலேருந்து வந்த கிளிக்ஸுக்காக இவ்வளோ டாலர் வந்திருக்காது. அது கண்ட்ரியில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து பார்த்தாச்சுன்னா பேஜ் ஆர்பிஎம் வந்து $27.30 அப்படியே இருக்குது. தென் சிபிசி பார்த்தீங்கன்னா 0.40 இருக்குது. அதாவது 10 சென்ட்ஸ் தான் சிபிசி குறைஞ்சிருக்கா தவிர கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 10 சென்ட்ஸ் தான் குறைஞ்சிருக்கா தவிர ஸ்டாண்டர்டாக அப்படியே நமக்கு இருக்குது. ஏன் இந்த சிபிசி நான் குறைஞ்சிருக்க சொல்கிறேன்னா, எப்பவுமே நைட்டிலேருந்து 12 மணி 12:10 அதாவது மேக்ஸிமம் 1 o'clock நமக்கு இருக்கிற சிபிசி தெரிஞ்சிடும். அப்போ இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் நண்பா. ஓகேங்களா? உண்மையை சொல்லப்போனால் நைட்டில் எனக்கு கிட்டத்தட்ட $1 அந்த ரேஞ்சிலே இருந்தது. அப்புறம் வர 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 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. சரிங்களா? தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 1410 பேருக்கு 4590 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இது நைட்டு 2 o'clock வரைக்கும் இருக்கும். தென் 4600 போகலாம், 5000 கூட இம்ப்ரெஷன் கிடைக்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம கையில் இல்லை, எதுவும் இல்லை. பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6.75% இருக்குது. ஆக்சுவலி ஒன்று எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. 10க்கு மேலே போச்சுன்னா ரொம்பவே டேஞ்சரஸ் ஜோனுக்குள்ளே போயிடும். அதனால் சேஃப் ஜோனுனா 10க்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு 100% சேஃப் ஜோன் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 250 பேஜுக்கு 2 ஆட் கிளிக் தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தாச்சுன்னா எனக்கு 1410 பேஜுக்கு மொத்தமாகவே எனக்கு வந்திருக்கிறது 6 கிளிக் தான் இருந்திருக்கணும், அதிகபட்சம் சொல்ல போனால். ஓகேங்களா? அப்புறம் 95 ஆடு கிளிக் இருந்தால் இப்போ என்ன பண்ணோம்? ஓகேங்களா? அப்படி அதாவது 200க்கு 2 ஆடு கிளிக்குன்னும் போது உங்களுக்கு 0.ல் சிடிஆர் வந்து மெயின்டைனிங் ஆகும். அதாவது இப்போ 1 2லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. 0.10 20 30 அந்த மாரி மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? நமக்கு ஒரு தோராயமாக உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போது 100க்கு 10 ஆடு கிளிக் விடலாம், 1000க்கு 100 ஆடு கிளிக் விடலாம். அதுதான், அதாவது இது வந்து ஓகே, அதாவது ஆவரேஜில் சேஃப் ஜோன் இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டு தாறுமாற ஆடு கிளிக் நடந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் எப்படி சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி டிராஃபிக் எடுக்கிறது அந்த மாரி இதுவெல்லாம் விட்டுட்டுங்க. மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே எஃபி பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ்ஸு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்தமாரி சோஷியல் மீடியாவை ரெஃபர் பண்ணுறது விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டை ஓனாக போட்டு யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி நீச்சல் எழுதுங்க. உங்களுக்கு அதுவே போதிகமானது. ஒரு 300 500 போஸ்ட்டு, மேக்ஸிமம் 1000 to 1500 போஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்கானிக் டிராஃபிக் சோர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் டிராஃபிக்கை எதிர்பார்த்து அதுக்கான போஸ்ட் எழுதுறதுக்கான வழியை பாருங்கள். ஓகேங்களா?
தென் இது வந்து பார்ட் 2 வீடியோன்னு சொன்னதால் வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு அப்படியே போய் கண்டினியூ செக் பண்ணி காட்டுறேன் கையோட. ஏன்னா வந்து ப்ரோ நீங்கள் வேறு ரிப்போர்ட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டுருவாங்க. அதனால் இப்போது கண்ட்ரிக்கு போய் விடுவோம். ஆக்சுவலி 11 o'clock மேலே எடுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே பரவாயில்ல, டைமிங் அவ்வளோது 10:06 ஆகிடுச்சு. இன்னும் மிஞ்சி போனால் ஒரு $2 வருதோ, அதிகபட்சம் $4 வருதோ தெரியல. இது நாளைக்கு ரிப்போர்ட்டில் பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும் ஆக்சுவலி. ஓகேங்களா? அதனால் இருங்க. ஓகே இப்போ வந்து கண்ட்ரிஸ்க்கு போயிடலாம். கண்ட்ரிஸ்க்கு போயாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா சம்டைம் அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். தென் இப்போது வந்து பார்த்தாச்சுன்னா கண்ட்ரியில் நமக்கு எவ்வளோ $20 வச்சிடலாம். சரி, டுடே ரிப்போர்ட் வச்சிடலாம். இப்போ ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொல்லிடணுமா, இது வரைக்கும் நான் இடத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி எடிட்டிங் பண்ணதே கிடையாது. அதனால் ஏதாவது மிஸ்டேக் நிறையவே இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாஸ்டிங் யூனிஸ்டேட்லேருந்து 6 கிளிக் தான் விழுந்திருக்கு. எனக்கு 6 ஆட் கிளிக்கு 15 பேஜ் தான். மொத்தமே $34.43 வந்து யூனிஸ்டேட்லேருந்து எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா 81 கிளிக் விழுந்திருக்கு. ஆட் கிளிக்கு 81 ஆட் கிளிக்கு 1300 பேர் வந்து நம்ம வெப்சைட் வந்து இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு $3.05 வந்து எனக்கு இந்தியாவிலேருந்து மட்டுமே கிடச்சிருக்கு. சரிங்களா? நல்லா நோட் பண்ணணும். இப்போ வர இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து சர்வர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ரீசன் என்னென்னா, இந்தியன் சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இதிலேருந்து ஒரு 5 மந்த்துக்கு எப்படி ரெவன்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இதுக்கு பேக்வர்டே போய் செக் பண்ணி பார்த்தாலும் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். சரிங்களா? தென் சிங்கப்பூர் அப்படி சிங்கப்பூரில் வந்து பார்த்தாச்சுன்னா 2 ஆடுகளுக்கு தான் 11 பேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அதுக்கு 2 ஆடுகளுக்குல 71 சென்ஸ் வந்து கிடச்சிருக்குது. தென் ஸ்ரீலங்காவில் 4 ஆடுகளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. 4 ஆடுகளுக்கு 42 பேஜும் தென் 0.01% நமக்கு ரெவன்யூ கிடச்சிருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து வெர்சன் அது பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு ஆடுகளுக்கு 14 பேஜுக்கு கிட்டத்தட்ட 0.14 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் அப்படியே எஸ்டர்டே ரிப்போர்ட், தென் லாஸ்ட் 7 டேஸ்க்கு இப்போ ரிப்போர்ட் வந்து தெளிவாக பார்த்துருவோம். ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது திஸ் மந்த் வச்சுருக்கேன்னா, திஸ் மந்தில் பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா யூனிஸ்டேட்லேருந்து கிளிக்ஸ் எனக்கு வரும். கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா தெரியும், 24 ஆட் கிளிக்கு 79 பேஜும் $107 வந்து யூனிஸ்டேட்லேருந்து கிடச்சிருக்கு. இந்தியாவில் 567 ஆட் கிளிக்கு 12,100 பேர் வந்து சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்தியாவிலேருந்து வந்ததுக்கான பார்த்தாச்சுன்னா மொத்தமே $17.66 தான். ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு உங்கள் சைடுக்கு 1000 பேர் வராங்கன்னா $2 கிடைக்கும் நண்பா. ஆனால் உங்கள் சைடுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்கன்னும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் $15 அதாவது அதிகபட்சம் $12 குறையாமல் கிடைக்கும் இந்தியாவிலேருந்து. ஆனால் இந்தியாவிலேருந்து 10,000 பேர் வர அளவுக்கு நமக்கு டிராஃபிக் சோர்ஸ் வேணும். தென் ஆர்கானிக்கு வர வைக்கணும். அதுதான் டேலண்ட். ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் அதிகமாக போடுங்க. எந்த அளவுக்கு போஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட சைடு ஆட்டோமேட்டிக்காகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் போஸ்ட்டு போகிறதுல மட்டும் வேலை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைட்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். தென் ஃப்ரான்ஸ் அந்த யூனிஸ்டேட்டில் பார்த்தாச்சுன்னா 4 ஆடுகளுக்கு வந்திருக்கு 20 பேஜுக்கு $1.54. அதே சமயத்தில் இப்போது யூனிஸ்டேட் கெனடியன் வந்து பார்த்தாச்சுன்னா 2 ஆடுகளுக்கு தான் 19 பேஜ் வந்திருக்கு, 99 சென்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? எனக்கு அதிகமாக ரெவன்யூ வரது பார்த்தாச்சுன்னா யூனிஸ்டேட்லேருந்து தான் வரும். அதே போல் உங்களுடைய டேட்டா அனலைஸ், உங்களோட ஆட்சன்ஸில் போய்ட்டு இது போல் டேட்டாஸ் வந்து ரெகனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு அதிகமாக ரெவன்யூ வருதோ பர்டிகுலராக அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது இந்தியாவில் என்ன தான் ஒர்க் பண்ணாலுமே ரெவன்யூ கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சு அப்போது இந்தியாவிலேருந்து பீப்புள்ஸ் வரணும். பட் அது இல்லாமல் ஒர்த்தாமல் இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எந்த மாரிலாம் தேடுறாங்க, உங்களுக்கு காம்படிஷன் யாருன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது உங்கள் சைடு மாரி பல பேர் சைடு வச்சுருப்பாங்க. ஒரே கண்டென்ட்டில் இப்போ டெக்கில் வச்சுருப்பாங்க, ஆட்டோமொபைல், ஃபோட்டோகிராஃபி, நிறைய இருக்குது நம்ம வெப்சைட்டில். உங்களுடைய காம்படிஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்க சரி ஆல்ரெடி அவங்களுக்கு சைடு இருக்குது ப்ரோ, எனக்கு காம்படிஷன் யாருன்னு தெரியும், இப்போ அவங்கள மாரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் அவங்களுடைய சைடுடைய ஃபுல் டேட்டாவை கேதர் பண்ணிக்கிட்டு அவங்க எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்தமாரி ஃபோக்கஸ் கீவேர்டு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம சைடும் ஃபஸ்ட் 1 ரேங்கில் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரிங்களா? அதனால் உங்களுடைய காம்படிஷன் யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு என்ன கண்டென்ட் போடுறது, என்ன நீச்சுனே தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் உண்மையாக சொல்கிறேன் உங்களால் ரெவன்யூவும் பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும். அதனால் லைட்டாக மைண்டுக்கு வேலை கொடுத்து ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுங்கள்.
உங்களுக்கு கன்ஃபார்மாக ரெவன்யூ வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட நிறையவே கிடைக்கும். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டென்ட் வந்து நல்லா சிபிசி இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் 300லேருந்து 500 மாரி இருக்குது, மேக்ஸிமம் 500 1000 வேர்ட்ஸ் இருக்குது. 1000ன்றது சிபிசி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்டென்ட்டில் மேக்ஸிமம் 1000 கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் லோ வால்யூம் கண்டென்ட் வராது. தென் 3000 வேர்ட்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் கண்டென்ட் உங்களுடைய கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதுக்கு 99% வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். முடிஞ்ச வரைக்கும் வேர்ட்ஸுகள் வந்து அதிகப்படுத்தி எழுத ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கண்டென்ட்டில் மேக்ஸிமம் 2 or 3 இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். இமேஜஸ்க்கு என்ன கண்டென்ட்டோ அதுக்கான ஓரியன்டான கீவேர்ட்ஸ் கொடுங்க. தென் ஆட் டெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இமேஜஸில் ஃபியூச்சர் இமேஜ் ஆட் பண்ணும்போது கேட்கலையே அது கொடுங்க. தென் எஸ்இஓ பண்ணும்போது முக்கியமாக ஃபோக்கஸ் கீவேர்டு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணாலே ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? என்னுடைய கருத்து என்னென்னா, போஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு போட்டால் கூட போதியும் தான். உங்களால் முடியும்னா 2 போடுங்க, அதுக்கு மேலே தேவையில்ல. ஏன்னா 4 போஸ்ட்டு போடலாம், 5 போஸ்ட்டு போடலாம், 6 போஸ்ட்டு போடலாம்னா அது பேருக்கு தான் நம்ம போஸ்ட்டு போடுவோம் தவிர இன்டெக்ஸ் ஆகாது. ஒரு நாளைக்கு 1 என்னுடைய கருத்து. அதிகபட்சம் 2 போடலாம். காலையில் போடுறீங்கன்னா நைட்டு ஒரு போஸ்ட் போடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போட வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்டெக்ஸிங் ஆகாது, ப்ராப்ளம் வரும். தென் இன்னொன்று பார்த்தாச்சுன்னா, கூகுள் நியூஸில் அப்ரூவல் வாங்காத இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ரூவல் வாங்குங்க. ஏன்னா இன்டெக்ஸ் ப்ராப்ளம் எதனா இருந்ததுன்னா கூகுள் நியூஸில் அப்ரூவல் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இன்டெக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் கூகுள் நியூஸில் அப்ரூவல் வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் வே தான். ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் அப்ரூவல் கிடச்சிடும். அப்ளை பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எனவே நண்பா, வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ ஏதாச்சும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எது போல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நம்ம வந்து வீடியோ க்ரியேட் பண்ணலாம். தென் இதுக்கு மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்லாம் ரெஃபர் பண்ணலான்னு இருக்கிற வெப்சைட்னா கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது, தென் கான்டென்ட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் எந்தமாரி கீவேர்ட்ஸாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், என்ன ரீச் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சொல்லித்தரப்போகிறேன். ரெவன்யூக்கான ரிப்போர்ட்டு முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே காட்டுறது டவுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம் ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி ரெகுலராக வீடியோ வேணும்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? எனவே இந்த வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் மறக்காமல் ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். தென் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதனுடைய பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பா, பாய்.